வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம இத பத்தி பேச போறோம்னா, மார்க்கெட் பத்தி பார்க்கலாம். குயிக் அப்டேட். நான் வந்து குயிக் அப்டேட் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் பத்தி நீங்க பார்க்கலாம். மேல வந்து 5Gன்னு வந்திருக்கு இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால வெறும் ட்ரேடிங் வியூ மட்டும் பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆகட்டும், இல்ல பிசில ஆகட்டும் 2லயுமே பார்த்தீங்கன்னா, வைஃபைல வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அதனால பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆ மொபைல் டேட்டா போட்டு தான் இந்த வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுல இந்த சார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? கூடவே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சில ஏதாவது நியூஸ் இருந்தா பேசலாம். நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் இங்க ನೋಡ್ರಮ್ಮ ನೋ ಕ್ಲಿಕ್ ಬೇಟ್ பண்ணி டெக்கிப்பா வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்குக்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிட்காயின் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? பிட்காயின் டெய்லி ஒரு நியூ ஆல் டைம் ஹை வந்து பண்ணிட்டு இருக்கு. ஃப்ரம் 13th நவம்பருக்கு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து 93,000 மேல வந்து போச்சு 400 கிட்ட. அப்புறமா எல்லாருமே ஓகே அங்கேருந்து வந்து டம்ப் எதிர்பார்த்தோம். டம்ப் வந்தது. ஒரு கரெக்ஷன் மாதிரி தான் வந்து வந்தது. கிட்டத்தட்ட 87,000 அங்கே பார்த்தீங்கன்னா திரும்பி ரிபவுண்ட் டு 91. அதே ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் நான் வந்து ஏற்கனவே டெலிகிராமில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்படின்னு பிரேக் டவுன் ஆச்சுன்னா பெருசாக வந்து டம்ப் ஆகும்னு வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் அது வந்து பிரேக் டவுன் ஆகலை. அந்த சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணி மேலே வந்து திரும்பி வந்து போயிடுச்சு. அந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? விச் ஆல்சோ கிரியேட்டட் அன் அசெண்டிங் ட்ரையாங்கல். இங்கே திரும்பி மார்க்கெட் இங்கே வந்துச்சு. அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ட்ரையாங்கல் ஆயிடுச்சு. இப்போ அந்த அசெண்டிங் ட்ரையாங்கலை பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ 74,759 விச் இஸ் பிட்காயின்ஸ் ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 94,849 வந்து போகிருக்கு. இதுதான் வந்து ஸ்டாப் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ தான் வந்து பிரேக் அவுட்டே ஆகியிருக்கு அசெண்டிங் ட்ரையாங்கல். அசெண்டிங் ட்ரையாங்கல் பிரேக் அவுட் ஆகிட்டு போகலாம், 1 lakh கூட போகலாம். பட் அது வந்து பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அசெண்டிங் ட்ரையாங்கல் வந்து ப்ளே அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதோட டார்கெட் அங்கே தான் காட்டிகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மோர் தென் $1 lakh. நம்ம வந்து ஓகே இந்த அசெண்டிங் ட்ரையாங்கலோட டார்கெட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அசெண்டிங் ட்ரையாங்கல் வந்து பார்க்கும்போது இப்படி வச்சோன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1,01,000 வந்து போகுது 1 hour சார்ட்டில். அதே நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு 4 ஹவரில் நம்ம என்ன ப்ரைஸ் இருந்தோம் அது வந்து பார்க்கும்போது 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி தான் இப்போ வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. 4 ஹவரில் ஆல்ரெடி அது வந்து என்ன சொல்லுது மேஜர் ரெசிஸ்டன்ஸு டிஸ்டன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா உடச்சி மேலே போயிடுச்சு. டெய்லியில் கூட பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு இன்வெர்ஸான ஹெட் அண்ட் ஷோல்டர் இருந்தது இல்லையா? உங்களுக்கு தெரியும். அந்த இன்வெர்ஸான ஹெட் அண்ட் ஷோல்டர் படி கூட பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கண்டிப்பாக வந்து மேலே போகிருக்கு. இன்வெர்ஸான ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இங்கே நான் வந்து காமிக்க பாருங்கள். இது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் நம்மளோட வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க தெரிஞ்சிருக்கும். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பிரேக் அவுட் ஆச்சு, ரீடெஸ்ட் ஆச்சு, அப்புறமா வேறு லெவலில் வந்து பம்ப் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அதோட டார்கெட் இங்கே இருந்திருக்கு 81,000. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மேலே வந்து போயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வீக்லியில் பார்க்கும்போது வீக்லியில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இந்த ஒரு பாயிண்டில் வந்து இருக்குது, இப்படி இருக்குது. ஓகேங்களா? இந்த பாயிண்டில் நம்ம என்ன வந்து ஆல்ரெடி வந்து அறிஞ்சிருந்தோம், ஒரு ட்ரெண்ட் லைன் விச் இஸ் த ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த ஜோன் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இப்போ வருது. இந்த கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இங்கே தான் வருது. ஹை வந்து இங்கே தான் முடியும் அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. அது வந்து முடியுமா இல்லை இன்னும் மேலே தூக்குவாங்களா அது வந்து பார்க்கும்போது அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது ஆல்ரெடி ரொம்ப ஓவர் பாட்டில் வந்து போயிடுச்சு. இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்காயினோட இந்த ஒரு இன்வெர்ஸ் ஆன ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் படி வந்து எவ்வளோ டார்கெட் போகும்போது வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. அது வந்து பார்க்கும்போது நான் ஏற்கனவே வந்து ஆல்ரெடி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆகட்டும், அப்புறமா புல் ஃப்ளாக், ஸ்மால் போல், பிக் போல் எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது பார்க்கும்போது நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்படி டார்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்மால் போல் பார்த்தீங்கன்னா 1,01,000 வருது, பெரிய போல் பார்த்தீங்கன்னா 1,10,000 மேலே வருது. இந்த இன்வெர்ஸான ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1,15,000 to $20,000 வருது. பட் இப்போதைக்கு ஆல்ரெடி அது வந்து இந்த ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து வந்திருக்கு. இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்னு ஆச்சுன்னா இந்த ஒரு டம்ப் வந்து நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்க முடியும். வி நீட் அ கன்ஃபர்மேஷன். இது ஒடிச்சு இன்னும் மேலே கூட போயிடலாம், யாருக்கு தெரியும் இல்லைங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா தேர் ஆர் ஹை அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ளோஸ் இன் பிட்காயின் ETF. ஓகேங்களா? இப்போதைக்கு பிட்காயினுக்கு வந்து நான் வந்து சும்மா இப்படி வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகர் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் உறுதியாக இதுதான் வந்து சப்போர்ட், இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி எல்லா ரெசிஸ்டன்ஸுமே படிச்சிங்கன்னா அச்சு தம்சம் பண்ணி மேலே வந்து போய்கிட்டு இருக்கு.
ஸோ திரும்பி ரீடெஸ்ட் வந்து வந்துச்சுன்னா நான் வந்து ஓகே இங்கே வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட திரும்பி 93,620. ஸோ இந்த ஒரு ஜோனுக்கு வரலாம். 20 EMI கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து 4 ஹவரில் கொடுத்துட்ருக்கு, விச் இஸ் அ கிரே லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டு. அப்புறமா டெய்லியில் பார்த்தீங்கன்னா 20 EMI எங்கேயோ இருக்குது. ஸோ இந்த 20 EMI எவ்வளோ தூரம் இருக்கோ ப்ரைஸுக்கு அது வந்து கண்டிப்பாக வந்து நல்லது அப் ட்ரெண்டில். ஓகேங்களா, ஸோ எவ்வளோ தூரம் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கோ அப்போ பார்த்தீங்கன்னா தட் வில் பி பேரிஷ் ஃபார் த மார்க்கெட். ஸோ இதுதான் வந்து மூமெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தீரியம் பார்க்கலாம். ஸோ எத்தீரியம் என்ன வந்து தெரிய வருது, பிட்காயின் புல்ரன் தான் நான் போயிட்டு இருக்கு, ஆல்டெல்லாம் செத்து போயிட்டு இருக்கே அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா எத்தீரியமில் மூவ்மெண்ட் கிடையாது. நீங்கள் பார்க்கலாம் எத்தீரியம் வந்து எங்கே வந்து இருந்ததோ அதே இடத்துல தான் இருக்குது. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா எத்தீரியமுக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட்டே கிடையாது. இந்த ரெசிஸ்டன்ஸை இன்ன வரைக்கும் எத்தீரியம் பிரேக் பண்ணல. ஸோ $3,300 இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை மேஜர் வால்யூமில் பிரேக் பண்ணல. பட் இட் இஸ் இன் த அக்கமுலேஷன் இல்லை ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்குன்னு சொல்லலாம். பிலோ த அதாவது அபவ் த 20 EMI. ஸோ அபவ் 20 EMI இருக்க வரைக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது எத்தீரியமுக்கு. ஸோ அது வந்து மோஸ்ட்டாக அந்த பிரேக் பண்ணிடும் தான் சொல்லலாம் மேல் பக்கம். ஓகேங்களா, ஆஃப்டர் ரீடெஸ்ட் அகெயின் வந்து 20 EMI கிட்ட வந்து அப்புறமா மேலே போகலாம், இல்லை இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா மேலே வந்து போகலாம் பெருசாக வந்து எத்தீரியமில் இன்ஃப்ளோஸ் வந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது ஏன்னு கேட்டிங்கன்னா டாமினன்ஸ் அண்ட் எத்தீரியம் வந்து அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் இருங்க டாமினன்ஸ் இங்கே. ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து மேலே போய்கிட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டம்ப் ஆச்சு டாமினன்ஸ் 4 ஹவரில் நான் காட்டுறேன். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டம்ப் ஆச்சு. பட் அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பி எங்கேருந்து டம்ப் ஆச்சோ அதுக்குன்னே போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் எத்தீரியமில் அவ்வளோ இன்ஃப்ளோஸ் இல்லை. அப்புறமா ஆல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மணி இன்ஃப்ளோஸ் இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆல்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது, பம்ப் ஆகாமே ஓகே ஸ்டேபிளாக இருக்குது. பட் நம்மளுக்கு என்ன வேணான்னா டாமினன்ஸ் வந்து பம்ப் ஆகக்கூடாது, பிட்காயின் வந்து டம்ப் ஆகக்கூடாது. ஸோ இது நடந்தால் தான் ஆல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக அடி வாங்கணும். ஸோ அது வந்து இன்னும் மோஸ்ட்டாக வந்து அவ்வளோ நடக்கலை. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகி இருக்கிறதால ஆல்ஸில் அவ்வளோ பெருசு வந்து அடியில் பட் டம்ப் ஆகுது. ஓகேங்களா, பட் அவ்வளோ பெருசாக இல்லை. நம்ம வந்து வீக்லியில் பார்க்கும்போது வீக்லியில் டாமினன்ஸ் நல்லா அந்த ரைசிங் வெஜ்ஜை பிரேக் டவுன் பண்ண இருந்தது, திரும்பி பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. ஸோ என்ன வந்து நான் ஆல்ரெடி ஆல் சீசன் எப்போ வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா மறக்காமல் வந்து பார்த்துருங்க. எப்படி இருந்தாலுமே நம்ம வந்து பெருசாக இந்த மாதிரி டாமினன்ஸோட சார்ட் வந்து பார்த்தாக்க நம்மளுக்கு வந்து பயம் வரும், எல்லாமே டம்ப் ஆகும் அப்படின்னு. பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் ஃபார் லாங் டேர்ம் இல்லை மிட் டேர்ம்னு சொன்னால். பட் நம்ம வந்து கண்டிப்பாக டெய்லி வந்து ஸ்கேல்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சின்ன சின்ன ட்ரேட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம மேக்டெக் தமிழ் சிக்னிங்ஸ் ஃபேமிலி இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சிஎம்இ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு கேப் அந்த சிஎம்இயில் இருக்குது. பட் அந்த கேப் இப்போதைக்கு வந்து ஃபில் பண்ண வருமா, அதுதான் வந்து கேள்வி. இந்த ஒரு ஹோப் எல்லாருக்குமே ஓகே ஷார்ட் போட்டிருப்பீங்க இல்லை பிட்காயின் வந்து அரௌண்ட் 78,000 திரும்பியே வரும் அப்படின்னு வந்து இருக்கிற ஒரே காரணம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிஎம்இ கேப் தான் இல்லைங்களா. ஸோ அது வருமா இல்லை ப்ரீவியஸ் 20,000 எங்கே கேப் வந்து க்ரியேட் ஆகிருக்கோ ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் போயிடுச்சு. ஸோ அந்த கேப் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 53,000 கிட்ட பார்த்தீங்கன்னா கேப் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணாமல் போகலாம். ஸோ ப்ரீவியஸாக அப்படி தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9,000 ஒரு கேப் இருக்குது, 11,000 ஒரு கேப் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்லே பண்ணல. பிட்காயின் 20,000 ஒரு கேப் இருக்குது, அது கூட பார்த்தீங்கன்னா ஃபில்லே பண்ணல. ஸோ அதே மாதிரி இது கூட பார்த்தீங்கன்னா 53,000 ஆகட்டும், அப்புறமா இந்த 78,000 ஆகட்டும். ஸோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அது கூட ஃபுல் ஆகாமே போகலாம். இல்லைங்களா, பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்லுது, இது வந்து ஃபில் ஆகுமா இல்லை பிட்காயின் இதை கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ஒடிச்சு மேலே வந்து போயிடுமா, அது வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பிட்காயினோட சிஎம்இ பார்த்தீங்கன்னா இப்போ 95,315 இருக்குது. ஸோ பிட்காயின் மைட் கம் டு மேட்ச் தட். ஓகேங்களா, ஸோ 95,000 மேலே வந்து திரும்பி பிட்காயின் வந்து வரலாம் அக்கார்டிங் டு அந்த சிஎம்இ நம்ம பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு யூஎஸ்டி டாமினன்ஸ் பார்க்கும்போது சரியாக வந்து டம்ப் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு விஷயம் தான் யூஎஸ்டி டாமினன்ஸ் விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஃபார் த மார்க்கெட். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸு அப்போது ஒரு 500 400 இருந்து பார்த்தீங்களா பிட்காயின். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை, 200 விச் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ், பட் அவ்வளோ புல்லிஷ் இல்லை. ஓகேங்களா, ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தூக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிக்விடிட்டியில் பார்க்கும்போது லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
24 ஹவரில் மேலே கீழே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்க அரௌண்ட் 95,500, அப்புறமா 93,600. ஸோ அந்த ரீட்டர்ஸ் ஜோன் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஜோனு. அப்புறமா நெக்ஸ்ட்டு டெய்லியில் பார்த்தீங்கன்னா அதோ 3 டேஸில் பார்த்தீங்கன்னா மேலே தான் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அரௌண்ட் 95,400 கிட்ட. அப்புறமா வீக்லியில் வீக்லி கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாம் லிக்விடிட்டி மேலே வந்து கிராப் பண்ணிடுச்சு. ஸோ சேம் லிக்விடிட்டி தான் மேலே வந்துருக்கு. 84 மில்லியன் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 100 மில்லியன் கிட்டே இருக்குது. ஸோ எது வந்து ஃபஸ்ட்டு கிராப் பண்ணலாம் அது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நம்மளே இந்த வீடியோ முடிக்க வரும். ஸோ இதுதான் இந்த மார்க்கெட்டோட குவிக் அப்டேட்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் சேனலில் அவங்க பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.